ஆமே, தாசனுடைய கரங்களில் இந்த நேரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் ஜெபத்தோடு எதிர்பார்ப்போடு தேவனிடத்திலிருந்து ஒரு விடுதலை எனக்கு வர வேண்டும் வாஞ்சையோடு அல்லேலூயா காத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கரம் தட்டி எல்லாரும் வெல்கம் டு பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். நாம் நினைப்பதை விட பெரிய காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அம்மே, இந்த மாலை வேளையிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வேத பகுதியை நாம் எடுத்துக்கொள்ளலாம். மார்க்குவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். மார்க்குவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை ஒருவர் சத்தமாக வாசிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே, ஸ்தோத்திரம். நாம் இங்கே வாசிக்கிற இந்த வேத பகுதி, இயேசு எருசலேமுக்கு மரிப்பதற்காக அவர் போகிறார். போகும்பொழுது நடந்த ஒரு சம்பவத்தை தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமே, இங்கே கட்டப்பட்டிருக்கிற ஒரு கழுதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஆமே, கிட்டத்தட்ட 450 வருடங்களுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமே, ஸ்தோத்திரம். 450 வருடங்களுக்கு முன்பதாக சகரியா 9:9 இந்த வசனத்தை நாம் பார்க்க முடியும். ஆமே, ஸ்தோத்திரம். 450 வருடங்களுக்கு முன்பதாக சொன்னப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆமே, ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெத்பகே என்கிற ஊர் அருகே போன பொழுது தன்னுடைய 2 சீசர்களை அழைத்து சொல்லுகிறார், எதிரே இருக்கிற கிராமத்துக்குள்ள நீங்கள் பிரவேசித்து ஆமென், அங்கே வழியிலே கட்டப்பட்டு இருக்கிற ஆமென், இருவழி சந்தியிலே கட்டப்பட்டு இருக்கிற ஆமென் ஒரு கழுதையை நீங்கள் பார்ப்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். நன்றாக கவனத்தோடு இருக்கலாம். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த வசனத்திலிருந்து தேவன் நம்மளோடு கூட பேசுவார். நம்ம மத்தியில தேவன் பலத்த காரியங்களை அவர் செய்வார். ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். 450 வருடங்களுக்கு முன்பதாக சொன்னப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்துடைய நிறைவேறுதலை நாம் இங்கே பார்க்க முடியும். ஆமென். இயேசு எருசலேமுக்குள்ள போக வேண்டும் என்று சொன்னால் ஆமென், கட்டப்பட்டு இருக்கிற இந்த கழுதை கட்டவிழ்க்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். ஏன் அப்படின்னா ஆமென், ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் நிறைவேற்ற அவர் வந்தார். ஆமென், தன்னை குறித்து சொன்ன ஆமென் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி முடித்தார். அதே போலதான் அவர் எருசலேமுக்குள்ள போக வேண்டும் என்று சொன்னால் ஆமென், ஸ்தோத்திரம், கட்டப்பட்டு இருக்கிற இந்த கழுதையை அவர் கட்டவிழ்த்து கொண்டு வர சொல்லுகிறார். ஆமென், நமக்கு நன்றாக தெரியும். ஆமென், ஸ்தோத்திரம், வழி அருகே கட்டப்பட்டு இருக்கிறது. அநேகருடைய பார்வையில் அது பட்டிருக்கலாம். ஆமென், அநேக பேர் அந்த கழுதை குட்டியை பார்த்திருப்பார்கள். ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். பொதுவாக ஒரு கழுதையை யாரும் அவ்வளவு சீக்கிரத்துல வீட்டுல கட்டி வைக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். யாரும் வீட்டுல கழுதை என்ன செய்ய மாட்டாங்க? கட்டி வைக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா
ஆமென். இந்த கழுதை அவ்வளவு சீக்கிரத்துல வீட்டை விட்டு எங்கேயும் போகாது. ஆமென். இந்த கழுதையை வைத்திருக்கிறவர்கள் அதை எங்க போக வேண்டுமோ ஆமென் அங்கே போவதற்காக அதை முன்பே ட்ரைனிங் கொடுத்து வச்சிருப்பாங்க. ஆதலால் ஆமென் அதை வீட்டை விட்டோ அல்லது தன் எஜமான் சொல்லுகிற இடத்தை விட்டோ வேற எங்கேயுமே போகாது. ஆனால் இங்கே வாசிக்கும் பொழுது ஆமென் இந்த கழுதையானது அது கட்டப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய நம்மளுடைய வாழ்க்கையில ஆமென் நம்ம யோசிப்போம், ஏன் நான் கட்டப்பட்டு இருக்கிறேன், ஏன் என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை, ஏன் என்னுடைய வாழ்க்கையில போராட்டம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில சவால், ஏன் என்னுடைய வாழ்க்கையில அடுத்த லெவலுக்குள்ள போக முடியவில்லை, நான் இதே லெவல்ல தான் இருந்து கொண்டு இருக்கிறேன். என்னை விட மோசமா இருக்கிறவர்கள் அல்லது பின்பதாக வந்தவர்கள் அவர்கள் நல்லா இருக்கிறாங்க, ஆமென் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, ஆமென் அநேக ஆசீர்வாதத்தை பார்க்கறாங்க, உயர்வுக்குள்ள போகிறாங்க. ஆனா என் வாழ்க்கையில ஒரு மாற்றமும் இல்லையே, நான் எப்பொழுதும் இருக்கிறபடியே இருக்கிற என் வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியும் ஒரு மாற்றத்தையும் என்னால பார்க்க முடியல என்கிற ஒரு கேள்வி நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல வரும். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இந்த கழுதை குட்டியும் கூட ஆமென் ஸ்தோத்திரம் கட்டப்பட்டு இருக்கிற இடத்துல அதை யோசித்திருக்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென் 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 எத்தனையோ கழுதைகள் ஆமென் கட்டவிழ்க்கப்பட்டு ஆமென் அநேக பட்டணங்களுக்குள்ள அநேக கிராமங்களுக்குள்ள அல்லது அநேக புதிய இடங்களுக்குள்ள அது சுதந்திரமாய் போய் வருகிறது. ஆனால் இந்த கழுதை குட்டியானது மாத்திரம் அது கட்டப்பட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. வீட்டு வாசலை கூட அதை தாண்டுவது கிடையாது. வெளியே இருந்த அது வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ பேர் பார்த்திருக்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். இந்த கட்டப்பட்டு இருக்கிற கழுதையை பார்த்து வேடிக்கையா பார்த்திருக்கலாம். ஆமென் சிரித்திருக்கலாம். ஆமென் நாங்கள் எல்லாம் கட்டப்பட்டு ஆமென் கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கிறோம், நாங்கள் எல்லாம் விடுதலையா இருக்கிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். நாங்கள் எல்லாம் சுதந்திரமா இருக்கிறோம். ஆமென் எங்களை எங்க எஜமான் கட்டி வைக்கவில்லை, ஆனால் உன்னுடைய எஜமான் கட்டி வைத்திருக்கிறான் என்று சொல்லி எத்தனையோ கழுதைகள் ஒருவேளை யோசித்திருக்கலாம், ஒருவேளை நமக்கு ஒருவேளை தோணலாம். ஆமென் நிறைய நேரங்கள்ல ஆமென் ஸ்தோத்திரம் சபைக்கு வருகிறேன், ஆமென் ஆராதிக்கிறேன், ஜெபிக்கிறேன், என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லையே, ஒரு பரிபூரணமான விடுதலை இல்லையே, ஒரு பரிபூரணமான ஆசீர்வாதம் இல்லையே, என்னால் அடுத்த லெவலுக்குள்ள போக முடியலையே, என்னால் சுதந்திரமா இருக்க முடியலையே. ஆமென் ஸ்தோத்திரம். உலகத்தை விட்டு ஆமென் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டு வந்தோம். என் வாழ்க்கையில ஒரு கட்டப்பட்ட நிலைமை இருக்கிறது. இந்த கட்டி எப்பொழுது அவிழ்க்கப்படும், இந்த சூழ்நிலைகள் எப்பொழுது எப்போது நான் விடுதலையாக்கப்படுவேன், என் வாழ்க்கையில எப்போது நான் ஒரு அற்புதத்தை பார்க்க போகிறேன், எப்போது என் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை பார்க்க போகிறேன் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எப்படி 2 சீசர்களை அனுப்பி அவன் கட்டப்பட்டிருந்த கழுதையை கட்டவிழ்த்துக் கொண்டு வந்தாரோ அதே போல இன்னைக்கு கட்டப்பட்டிருக்கிற உங்களுடைய காரியங்கள் இருந்து அவர் விடுதலையாக்கும்படியாக இந்த மாலை பொழுது அவர் நம்முடைய மத்தியில வந்திருக்கிறார். எந்த காரியங்கள் கட்டி வைத்திருக்கிறதோ, எந்த சூழ்நிலைகள் கட்டி வைத்திருக்கிறதோ, எந்த பிரச்சனைகள் கட்டி வைத்திருக்கிறதோ, எந்த வியாதிகள் கட்டி வைத்திருக்கிறதோ, எந்த மனிதர்கள் கட்டி வைத்திருக்கிறார்களோ ஆமென் கவலைப்பட வேண்டாம். ஆமென் கட்டவிழ்க்கிற ஆவியானவர் அவர் நம்மளுடைய மத்தியில வந்திருக்கிறார். விடுதலையாக்குகிற ஆவியானவர் அவர் நம்முடைய மத்தியில இருக்கிறார். எத்தனை வருடங்களாய் கட்டப்பட்டு இருக்கலாம், எத்தனை வருடங்களாய் மாற்றம் இல்லாமல் இருக்கலாம். ஆமென் மற்றவர்கள் நம்மளை பார்த்து கேலியா நினைத்திருக்கலாம். ஆமென் நானும் ஆலயத்துக்கு போகிறேன், நீயும் ஆலயத்துக்கு போகிறா, ஆனா ஓ வாழ்க்கை கட்டப்பட்டு இருக்கிறது, ஓ வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லை என்று சொல்லு ஆமென் நம்மளை பார்த்து பேசி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இது நீ கட்டவிழ்க்கப்படுகிற நாள், இது நீ விடுதலையாக்கப்படுகிற நாள், ஒரு வாழ்க்கை மாறுகிற நாள். இதுவரைக்கும் வீதியில இருந்த கழுதையானது அது கட்டவிழ்க்கப்பட்ட பொழுது அது கிறிஸ்துவை சுமந்து கொண்டு ஆமென் எருசலேமுக்குள்ள நுழைகிறதா மாறினது போல இன்னைக்கும் உங்களை வைத்து சில பட்டணங்களுக்குள்ள, சில கிராமங்களுக்குள்ள, சிலருடைய வாழ்க்கைக்குள்ள, சிலருடைய வீடுகளுக்குள்ள கிறிஸ்து நுழைய போகிறார். அவர் கட்டவிழ்த்து ஆமென் உங்களை விடுதலையாக்கி உங்கள் மூலியமாக சில குடும்பங்களை அவர் விடுதலையாக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆமே சோதர கிறிஸ்து ஆமே சிலருடைய வாழ்க்கைக்குள்ள போகணும் அப்படின்னா ஆமே நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் இயேசு எருசலேமுக்குள்ள போகணும் அப்படின்னா அவருக்கு கழுதை தேவைப்படுகிறது. ஆமே சோதர அதே போலதான் இங்க இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு தேவைப்படுகிறோம். காரணம் என்ன தெரியுமா? சில குடும்பங்களை விடுதலையாக்க, சில குடும்பங்களுக்குள்ள கிறிஸ்து போக, சில பட்டணங்களுக்குள்ள கிறிஸ்து போக, ஆமே சில கிராமங்களுக்குள்ள கிறிஸ்து போக, சிலருடைய வாழ்க்கைக்குள்ள கிறிஸ்து போக, ஆமே நீங்களும் நானும் அவருக்கு தேவைப்படுகிறோம். ஆதலால் தான் அவர் இன்னைக்கு நம்மளை ஆமென் கட்டவிழ்ப்பதற்காக அவர் வந்திருக்கிறார். ஒருவேளை ஆமென் நாம் கட்டப்படாமல் அவிழ்க்கப்பட்ட ஒரு கழுதையை போல இருந்திருப்போம் என்று சொன்னார் எத்தனையோ எஜமா ஆமென் நம்மளை திசை திருப்பி கொண்டு போயிருப்பார். ஆமென் சோதரா, உங்களும் என்னையும் தேவன் ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தோடு வைத்திருக்கிறார். இன்னைக்கு நேத்தல்ல ஆமென் சோதரா, தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே அவர் உங்களையும் என்னை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது ஆமென், உலக தோற்றத்துக்கு முன்னாகவே கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் நம்மளை முன் குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு அல்ல, ஒருவேளை நீங்க நினைக்கலாம் நான் ரட்சிக்கப்பட்ட 5 வருஷம் ஆச்சு, நான் ரட்சிக்கப்பட்டு 8 வருஷம் ஆச்சு, நான் ரட்சிக்கப்பட்டு 2 வருஷம் ஆச்சு. இல்ல ஆண்டவர் சொல்லுகிறார், உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே அவர் உங்களையும் என்னையும் ஆமென் முன் குறித்து வைத்திருக்கிறார். ஒரு பெரிய நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே ஸ்தோத்திர. காரணம் என்ன தெரியுமா? சில கிராமங்களுக்குள்ள போகணும்னா, ஆமே ஸ்தோத்திர, சில குடும்பங்களுக்குள்ள போகணும் அப்படின்னா, ஆமே ஸ்தோத்திர, சில நபருக்குள்ள, ஆமே சில நபருடைய வாழ்க்கைக்குள்ள போகணும்னா, ஆமே இயேசுக்கு நீங்க தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எருசலேமுக்குள்ள போகணும் அப்படின்னா இயேசுக்கு எது வேணும்? சத்தமா சொல்லுங்க. கழுதை வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த கழுதையை ஏளனமா நினைச்சிருக்கலாம். நாங்களாம் எவ்வளவு ஃப்ரீயா இருக்கிறோம், நீ மட்டும் கட்டப்பட்டே இருக்கிற, அல்ல நீ மட்டும் அதே லெவல்ல இருக்கிற, நீ அந்த நிலைமையில தான் இருக்கிற. ஆமென். 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாயோ அப்படிதான் இப்பவும் இருக்கிற. ஆமேஸ்வரா, ஒருவேளை நம்மளை பார்த்து நிறைய பேர் சொல்லலாம், ஆமேஸ்வரி சபைக்கு போய் அப்படிதான் இருக்கிற, அப்படி ரட்சிக்கப்பட்டோ ஆமீன் அப்படிதான் இருக்கிற, உன் வாழ்க்கையில மாற்றமே இல்லை, உன் வாழ்க்கையில விடுதலையே இல்லை, ஆமீன் உன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரலையே. ஆமேஸ்வரா, ஆமீன் வருடங்கள் எத்தனை ஆகிவிட்டது, ஆனாலும் உன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லை. எங்க வாழ்க்கைய பாரு, நாங்க எத்தனை பட்டணங்களுக்கு போயிட்டு வந்துட்டோம், எத்தனை நாடுகளுக்கு போயிட்டு வந்துட்டோம், எத்தனை கிராமங்களுக்கு போயிட்டு வந்துட்டோம். ஆமேஸ்வர, ஒரு வேளை ஆமேஸ்வர மற்ற கழுதைகள் ஒரு வேளை ஆமை நினைத்திருக்கலாம், யோசித்திருக்கலாம், ஒருவேளை இந்த கட்டப்பட்டிருக்கிற கழுதையை பார்த்து பேசியிருக்கலாம். ஆமேஸ்வர, அந்த எருசலேமே பா, அது எவ்வளவு புனிதமான ஸ்தலம், அது எவ்வளவு நல்ல இடம். ஆமென். அந்த எருசலேமில தான் தேவாலயம் இருக்கிறது. நாங்கள் எத்தனையோ முறை போய் பார்த்துட்டு வந்துட்டோம், அந்த எருசலேமுக்குள்ள நாங்கள் எத்தனையோ முறை கால் வைத்துட்டு வந்துட்டோம். ஆனா நீ ஒரு முறை கூட அந்த எருசலேமுக்குள்ள போகலையே, ஒரு முறை கூட ஆமென் தேவனுடைய மகிமை நீ அனுபவிக்கலையே, ஒரு முறை கூட நீ தேவனுடைய பிரசன்னத்தை பார்க்கலையே, ஒரு முறை கூட நீ தேவனுடைய தரிசிக்கலையே. ஆமென். நீ கட்டப்பட்டு இருக்கிறாயே, இந்த எருசலேம் எவ்வளவு அழகானது தெரியுமா, அந்த எருசலேம் எவ்வளவு மேன்மையானது தெரியுமா என்று சொல்லி ஆமென் மற்ற கழுதைகள் ஒரு வேளை இந்த கழுதையை பார்த்து திங்க் பண்ணிருக்கலாம், பேசியிருக்கலாம். ஆமென். அந்த கழுதைகளுக்கு தெரியாத ஒரு ரகசியம், ஆமென் சோத்ரா, ஆமென் ஒரு தேவ திட்டம் இந்த கழுதையின் மேல் இருப்பது, ஆமென் சோத்ரா, அவர்களுக்கு தெரியாது. நான் சொல்லுகிறேன், உங்கள் மேல் இருக்கிற தேவ திட்டம் பிசாசுக்கு தெரியாது, உங்க மேல் இருக்கிற தேவ திட்டம் உங்களுக்கு தெரியாது, உங்க மேல் இருக்கிற தேவ திட்டம் உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு தெரியாது. ஆமென் ஸ்தோத்திரம். எந்த எருசலேமை குறித்து ஆமென் ஏங்கி நின்றதோ அதே எருசலேமுக்கு உலக இரட்சகர், மீட்பை கொடுக்கிற இரட்சகர், ஆமென் ஸ்தோத்திரம், சகல வல்லமையுள்ள தேவன், உலகத்தை உண்டாக்கின தேவன் இந்த கழுதையானது சுமந்து கொண்டு போகிற நாள் வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். யார் என்ன பேசினாலும் பரவாயில்ல, நம்மளை குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது.
ஆமென். அவர் நம்மளை இங்கே கொண்டு வந்து வைத்திருப்பது ஏதோ ஒரு ஆமேஸ்வர் நம்ம விரும்பினதுனால அல்ல. ஆமீன். நீங்க எனக்கு ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு சொன்னதுனால அல்ல. ஆமீன். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே, இந்த உலகம் ஆமீன் உண்டாவதற்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்கு நீங்கள் வேண்டும் என்பதை அவர் அப்பவே முன்குறித்து விட்டா. இந்த சபைக்கு நீங்க போகணும், கிறிஸ்துவுக்கு நீங்க தேவை. உங்கள் மூலியமா சில ஜனங்களை விடுதலையாக்கணும், உங்க மூலியமா சிலருடைய வாழ்க்கைக்குள்ள இயேசு போகணும், உங்களை வச்சு சிலரை விடுதலையாக்கணும், உங்களை வச்சு சிலர் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரணும் என்று சொல்லி ஆமென். தேவன் எப்பவோ அதை முடிவு செய்து, அவர் முடிவு செய்ததினால்தான் நீங்களும் நானும் இங்கே இருக்கிறோம். அல்லேலூயா. நாம நினைத்ததினால் அல்ல, அவர் நினைத்ததினால். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் இந்த கழுதையானது ஒரே லெவல்ல தான் இருந்துச்சு. அதை விட ஆமென் ஒரே குறிப்பிட்ட இடத்துல தான் அதோடைய வாழ்க்கை இருந்துச்சு. அது கட்டப்பட்டு இருந்துச்சு. அந்த கட்டப்பட்ட அந்த கயிறோட லென்த் நீளம் எவ்வளவோ அவ்வளவுதான் இதால சுத்தி வர முடிஞ்சிச்சு. அதை விட்டு அதால போக முடியல. அல்லேலூயா. இன்னைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல ஆமேஸ்வர் நம்ம விரும்புவோம், ஆமேஸ்வர ஆமீன், நம்ம எதிர்பார்ப்போம், ஆமீன் இந்த லெவலை விட்டு அடுத்த லெவலுக்குள்ள போகணும். ஆமேஸ்வரம் இப்ப இருக்கிற இந்த வளர்ச்சி பத்தாது, இப்ப இருக்கிற இந்த ஜெபம் பத்தாது, இப்ப இருக்கிற இந்த ஆமேஸ்வர ஜெப ஆவிக்குரிய வாழ்க்கை பத்தாது. இன்னும் நான் தேவன்கிட்ட கெட்டி சேரணும், இன்னும் நான் அதிகமா ஜெபிக்கணும், இன்னும் அதிகமா உபவாசிக்கணும். ஆமேஸ்வர இன்னும் தேவனுடைய பிரசன்னத்தை அளவில்லாமல் அனுபவிக்கணும், இன்னும் அநேக ஜனங்களை ரட்சிப்புகளை கொண்டு வரணும் என்கிற விருப்பம் இருக்கலாம். ஆனாலும் உங்களால அந்த விருப்பத்துக்குள்ள போக முடியாமல் இருக்கலாம். இந்த மாலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு நீங்கள் கட்டவிழ்க்கப்பட்டு ஆமென் தேவனோடு கூட நெருங்கி வாழத்தக்கதா, அவரை சுமந்து கொண்டு போகத்தக்கதா. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த நாள் உங்களுடைய விடுதலையின் நாள், இந்த நாள் உங்களுடைய மீட்பின் நாள், இந்த நாள் உங்களுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற நாள், இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கை மாறுகிற நாள், இந்த நாள் உங்களுடைய லெவல் மாறுகிற நாள், இந்த நாள் உங்களுடைய இருப்பிடத்தை மாத்துகிற நாள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் இந்த கழுதை கட்டப்பட்டிருந்த இந்த கழுதை அது பார்த்ததெல்லாம் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை தான். ஆமென், ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் இந்த கழுதை நினைச்சதெல்லாம் ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென் இவ்வளவுதான் உலகமா அல்லது இவ்வளவுதான் என் வாழ்க்கையா? ஆமென், ஸ்தோத்திரம். இதை விட்டு அடுத்த லெவல் கிடையாதா? இதை விட்டு அடுத்த மேன்மை கிடையாதா? இவ்வளவுதானா என்று சொல்லி இந்த கழுதையானது ஒவ்வொரு நாளும் நினைத்து கொண்டிருந்தது. ஆனால் ஆமென், ஸ்தோத்திரம், அதோடைய லெவலை, அதோடைய ஆமென் எண்ணங்களை, அதோடைய திங்கிங்க மாற்றுகிற ஒரு நாள் வந்தது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து யோசித்து இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட லெவல்ல நீங்க இருந்திருக்கலாம், ஒரு குறிப்பிட்டதா இவ்வளவுதான் என் வாழ்க்கை, இவ்வளவுதான் என் ஆசீர்வாதம், இவ்வளவுதான் என் வளர்ச்சி, இவ்வளவுதான் என் உயர்வு, இவ்வளவுதான் என் வாழ்க்கை, இவ்வளவுதான் என் குடும்பம் நீங்க நினைச்சிருக்கலாம். இல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் எல்லைகளை நான் விஸ்தாரமாக்குகிறேன், நீ வலது இடதுபுறம் இடம் கொண்டு பெருகுவா. ஆமென். நான் பட்டணங்கள்ல உன்னை உயர்த்தி வைப்பேன், கிராமங்களை உன்னை உயர்த்தி வைப்பேன், குடும்பங்களை உன்னை உயர்த்தி வைப்பேன். மற்றவங்களுக்கு இல்லாத ஒரு மேன்மை, மற்றவங்களுக்கு இல்லாத ஒரு வளர்ச்சி, மற்றவங்களுக்கு இல்லாத ஒரு உயர்வு உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படும். இதுவரைக்கும் எத்தனையோ கழுதைகள் இந்த கழுதையை பார்த்து பேசியிருக்கலாம், ஆமென், பார்த்திருக்கலாம். ஆமென். அந்த கழுதைகளுக்கு கிடைக்காத ஒரு மேன்மை இத்தனை வருடம் கட்டப்பட்டிருந்த கழுதைக்கு கிடைத்தது. அல்லேலூயா. இதுவரைக்கும் இல்லாத ஒரு மேன்மை. மற்ற கழுதையெல்லாம் நினைச்சது என்ன தெரியுமா? ஆமென், நம்ம நல்லா இருக்கிறோம். ஆனா அதெல்லாம் ஷாக் ஆகிற அளவுக்கு அல்லது அதிர்ச்சி ஆகிற அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்குது.
ஆமே சோதரா, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியை சுமக்கிற ஒரு பாக்கியம் கிடைத்தது. இன்னைக்கு உங்களுடைய சொந்த பந்தங்கள் நல்லா இருக்கிறாங்களே நீங்க யோசிக்கலாம். ஆமீன். உங்களுடைய சொந்த பந்தங்களை குறித்து நீங்க திங்க் பண்ணலாம். ஆமீன். அவங்க நல்லா இருக்கிறாங்க, உயர்வா இருக்கிறாங்க, ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் நமக்கு இருக்கு. என்ன தெரியுமா? ஆமீன். கிறிஸ்துவை நமக்குள்ள சுமக்கிற ஒரு பாக்கியம் நமக்கு இருக்கிறது. ஆமீன். உலகத்தை உண்டாக்கின கர்த்தரை சுமக்கிற ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கிறது. அவர்களுக்கு அந்த பாக்கியம் இல்ல. உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் பணம் இந்த உலகத்தோடு அழிந்து போகும். ஆனால் கிறிஸ்துவை சுமக்கும் பொழுது ஆமென் ஆமென் மறு உலகத்திலேயோ ஆமென் சோத்ரா இன்னும் நம்ம ஆயிரம் ஆண்டுகள் அவரோடு கூட வாழ போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். உலக மனிதனை குறித்து உலகத்துல அவன் நல்லா இருக்கிறான், இவன் நல்லா இருக்கிறான், அவன் ஆசீர்வாதமா இருக்கிறான், இவன் ஆசீர்வாதமா இருக்கிறான். அதுவல்ல, அவங்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம், அவங்களுக்கு கிடைக்காத ஒரு நன்மை நமக்கு கிடைச்சிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உலகத்தை உண்டாக்கின கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறார். உலகத்தை உண்டாக்கின தெய்வம் நமக்குள்ள இருக்கிறார். உலகத்தை உண்டாக்கின கடவுள் நமக்குள்ள இருக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். அவர்கள்ட்ட நிறைய பணம் இருக்கலாம், சொத்து சுகம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் நமக்குள்ள இருக்கிறவர் அவர் அழியாதவர், நித்தியமா அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். ஆமென். அவர் நம்மளை பரலோகத்துக்கு நேராக கொண்டு போகிறவர். உலகத்தின் காரியங்களை குறித்து, உலக மனுஷனை குறித்து பெரிசாய் பார்க்காதீங்க. உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யவான்களை பார்க்கும் பொழுது, உலகத்தில் இருக்கிற ஆமேஸ்வர் நல்ல பதவியில் இருக்கிறவங்களை பார்க்கும் பொழுது ஆமேஸ்வரா அவர்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமேஸ்வர வேதத்துல யோசேப்பை குறித்து வாசிக்கும் பொழுது சாதாரணமா சிறைச்சாலையில கைதா இருக்கிறவன், ஒரு அடிமையா இருக்கிறவன் யோசேப்பு. ஆமேஸ்வரா பார்வோன் பார்த்த ஒரு சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரியல. எல்லா மந்திரவாதிகளையும் கூட்டிட்டு வந்து பார்வோன் கேட்கிறான். மந்திரவாதிகள்கிட்ட கேட்கிறான், ஞானிகள்கிட்ட கேட்கிறான். அங்க இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டா, சாஸ்திரிகள் எல்லார்ட்டையும் கேட்கிறான். யாருக்கும் அர்த்தம் தெரியல. ஆமேஸ்வர சிறைச்சாலையில அடிமையா இருக்கிற யோசேப்புக்கு அதோட ரகசியம் தெரிந்தது. ஆமென் ஸ்தோத்திரம். வரப்போகிற காரியங்களின் ரகசியம் தெரிந்தது. ஆமென். உலக மனிதனுக்கு தெரியாதுங்க இனி என்ன நடக்க போகுது, இனி உலகத்தில் என்ன வர போகிறது, என்ன அழிவு வர போகிறது என்று சொல்லி உலக மனுஷனுக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கும் எனக்கும் தெரியும். வேதம் அதை கற்றுக் கொடுக்கிறது, வேதம் அதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதெல்லாம் என்ன வந்தாலும் எது வந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ள நான் மகிழ்ச்சியா இருப்பேன். அல்லேலூயா. உலக மனுஷன் ஆமென் நல்ல ஒரு மழை பெஞ்சிச்சுனா அவனுக்கு கவலை வந்துடும். ஆமென் நம்முடைய நிலங்கள் போயிருமே, ஆமென் நம்முடைய சொத்துக்கள் போயிருமே, ஆமென் நம்முடைய பணங்கள் போயிருமே. ஆனா உங்களுக்கு எனக்கு அப்படி அல்ல. நம்முடைய சொத்து பரலோகத்துல இருக்கிறது, நம்முடைய பொக்கிஷம் பரலோகத்துல இருக்கிறது. நாம் இந்த பூமியை விட்டு கடந்து போகும் பொழுது ராஜாதி ராஜா ஆமென் அவர் நம்மளை ஆமென் நம்முடைய பதவிக்கு நேராக அவர் நமக்கு ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற ஸ்தானங்களுக்கு நேராக அவர் நம்மளை அழைத்து போவா. இந்த உலகத்துல ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், இந்த உலகத்துல எதுவும் நமக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பரலோகத்தை நம்முடைய தகப்பன் நிறைய வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கட்டப்பட்ட இந்த கழுதை இதுவரைக்கும் அது இருந்த இடம் தெரு வீதியில. அல்லேலூயா. இதுவரைக்கும் அது இருந்தது ரோட்ல. எல்லாருடைய பார்வையோ ஆமென் இந்த கழுதையை பார்த்திருக்கலாம். ஆமென் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, ஆமென் ஒருவேளை ஆமென் மற்ற கழுதைகள் நினைச்சிருக்கோம், ஆமென் நாங்கெல்லாம் வீட்டுக்குள்ள நல்லா இருக்கிறோம், நல்ல நிழல்ல இருக்கிறோம், நல்ல இளைப்பாறுகிறோம், நல்ல சுகமா இருக்கிறோம், நல்ல சாப்பிடுகிறோம். ஆமென். ஆனா நீ ஆமென் மழை வந்தா மழையில நனையிற, வெயில்
வெயில் வந்தா வெயில நனையிற. ஆமென். ரோட்ல போகிற புழுதி மேல படுகிறது. ஆமென். உனக்கு ஒரு நல்ல இடம் இல்ல, உனக்கு ஒரு வீடு இல்ல, உனக்கு ஒரு சமாதானம் இல்ல, உனக்கு ஒரு இளைப்பாறுதல் இல்ல, உனக்கு ஒரு மேன்மை இல்ல, உனக்கு தூங்குவதற்கு ஒரு இடம் இல்ல, தங்குவதற்கு ஒரு இடம் இல்ல. ஆனால் அதற்கு தெரியாது, உலகத்தை உண்டாக்கின கர்த்தர் அவர் என்னை தான் விரும்பி இருக்கிறார். ஆமென். எனக்கு ஒண்ணு இல்லாமல் இருக்கலாம், எனக்கு எதுவும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உலகத்தை உண்டாக்கினவர் அவர் என் கூட இருக்கிறார். அவர் என் கூட இருக்கும்போது எல்லாம் என்னுடையதாய் மாறும். உலகத்தை உண்டாக்கினவர் என் கூட இருக்கும் பொழுது எல்லாம் என்னுடையதாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது வீட்டுல கிடையாது, அவன் காட்டுல தான் வாழ்ந்தான். ஆனா என்னைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டானோ அன்னைக்கு ஆண்டவர் தனக்காக அமேஸ்வர உண்டாக்கின ஜனத்தை, சமஸ்த இஸ்ரவேல் முழுவதையும் தாவீது கையில கொடுத்துட்டார். அல்லேலூயா. தாவீது இதுவரைக்கும் இருந்தது எங்க? காட்டுல. அவனுக்கு ஒரு வீடு கிடையாது, தங்குவதற்கு நல்ல இடம் கிடையாது, நல்ல சாப்பாடு கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தூங்குவதற்கு நல்ல ஒரு இடம் கிடையாது. ஆமென். ஆனா என்னைக்கு அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டானோ, வசனம் சொல்லுகிறது, ஆமென், தேவ ஆவியை என்னைக்கு பெற்றானோ, ஆமென், அது முதல் கொண்டு அவனுக்கு தாவீதுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆமென், தேவன் தனக்காக உண்டாக்கி வைத்திருக்கிற இந்த சமஸ்த இஸ்ரவேலையோ, ஆமென், என் கையில கொடுப்பா. இத அவர் தனக்காக உண்டாக்கி இருக்கிறார், தனக்காக ஒரு ஜாதியை உருவாக்கி இருக்கிறார். ஆமென். அவர் என் கூட இருக்கிறதுனால அவர் உண்டாக்குற இந்த சமஸ்த இஸ்ரவேலோ அது என்னுடையதாய் மாறுகிறது. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற, கர்த்தர் உங்களோடு இருக்கும் பொழுது அவருடையதெல்லாம் உங்களுடையதாய் மாறும். ஆமென். அவர் தனக்காக உண்டாக்கினவைகள் எல்லாம் அவர் உங்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் இளைய குமாரனுடைய சம்பவத்துல தகப்பன் சொல்லுவார் மூத்த குமாரனை பார்த்து, ஆமே ஸ்தோத்திரம், என்னுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே ஸ்தோத்திரம். மூத்த குமாரன் கேப்பா அப்பா கிட்ட, அப்பா இத்தனை வருடம் நான் வேலை பார்த்திருக்கிறேன், ஆமீன், இத்தனை வருடம் உமக்காக உண்மையா இருந்திருக்கிறேன், எனக்காக ஒரு சின்ன ஆட்டை கூட நீங்க ஆமீன் அடிச்சு விருந்து வைக்கலையே, ஆனால் எல்லாவற்றையும் இழந்துட்டு வந்த ஆமேஸ்வரர் அவனுக்கு கொளுத்த கன்று அடித்து விருந்து வைக்கிறீங்கன்னு கேட்ட பொழுது தகப்பன் சொன்னா, நீ எப்போது என் கூட இருக்கிற, நீ என் கூட இருக்கிறபடினா என்னுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. இன்னைக்கு நம்ம ஆண்டவரோடு கூட இருக்கும் பொழுது அவருடையதெல்லாம் நம்முடையதா இருக்கிறது. அவர் சம்பாதித்த விடுதலை, அவர் சம்பாதித்த ஆரோக்கியம், அவர் சம்பாதித்த பரிசுத்தம், அவர் சம்பாதித்த உயர்வு, அவர் நமக்காக சம்பாதித்து கொடுத்த பரிசுத்த வாழ்க்கை, அவர் நமக்காக சம்பாதித்த மேன்மை எல்லாம் அது நம்முடையதா இருக்கிறது. அல்லேலூயா. அவர் சிலுவையில எதெல்லாம் சம்பாதித்தாரோ அதெல்லாம் நம்முடையதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? அவர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என் கூட இருக்கிறார். அவர் என்ன வெறுமையா விடுகிறவர் கிடையாது. இதுவரைக்கும் நான் வீதியில இருந்த, இதுவரைக்கும் நான் குப்பையில இருந்த, இதுவரைக்கும் நான் புழுதியில இருந்த, என்னைக்கு அவர் என்ன அவருக்காக தெரிந்தெடுத்தாரோ, அவருக்காக வேறு பிரித்தாரோ, அது முதல் கொண்டு அவர் என் கூட வாழ ஆரம்பித்தார். அவர் என் கூட வாழ ஆரம்பித்ததுனால அவருக்கு உண்டான எல்லாம் அது எனக்கும் வந்து சேர்ந்து விட்டது. உலகத்தை உண்டாக்கின கர்த்தர் என் கூட இருக்கிறபடியினால் ஆமென், எனக்கு தூதருடைய பாதுகாப்பு உண்டு. நான் போகிற பாதைகள் எல்லாம் தூதர்கள் என்னை பாதுகாப்பார்கள். காரணம், ஆண்டவர் எனக்கோடு என் கூட இருக்கும் பொழுது ஆண்டவரோடு கூட இருக்கிற தூதர்களோ ஆமென் எனக்கு உதவி செய்கிறவர்களா, என்னை பாதுகாக்கிறவர்களா இருக்கிறார்கள். அல்லேலூயா.
எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் என் கூட இருக்கும் பொழுது அவரோடு கூட இருக்கிற தூதர்களும் என் கூட இருக்கிறார்கள். ஆமென். நான் போகிற பாதைகள்ல எனக்கு முன்பதாக சென்று வழி ஆயத்தப்படுத்துகிறார்கள். நான் போகிற பாதைகள் இருக்கிற ஆபத்துகளை அவர்கள் மாற்றி போடுகிறார்கள். நான் போகிற வழிகள்ல சத்துருவானவன் நிறைய கண்ணிகளை வைத்திருக்கிறார், நிறைய ஆபத்துகளை வைத்திருக்கிறார். ஆனால் ஆமென், கர்த்தர் என் கூட இருக்கிறபடியினா தூதர்கள் அவருடைய கரங்களில் என்னை ஏந்தி கொண்டு போகிறார்கள். எத்தனை ஆபத்துகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை கரடு முரடான பாதைகள் வந்தாலும், எத்தனை முட்கள் வந்தாலும், எத்தனை வேதனைகள் வந்தாலும், எத்தனை கண்ணீர்கள் வந்தாலும், எத்தனை அவமானங்கள் வந்தாலும் ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் எனக்கு முன்பாக வரலாம். சத்துருவானன் எனக்கு விரோதமா ஆயுதங்களை உருவாக்கலாம், எனக்கு விரோதமா ஆபத்துகளை உருவாக்கலாம். ஆனா என்னை பாதுகாக்கிற கர்த்தர் அவர் என் கூட இருக்கிறார். என்னை விடுதலையாக்குகிற கர்த்தர் அவர் என் கூட இருக்கிறார். ஆதலால் ஒன்றும் என்னை தொட அவர் அனுமதிக்க மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் என் கூட இருக்கிறார். ஆபத்துகள் வரலாம், ஆமே, சோதனை சேதங்கள் வரலாம், ஆமே, எத்தனையோ கண்ணிகளை பிசாசு வைக்கலாம். ஆனா ஒன்றும் என்னை சேதப்படுத்த என் ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவ அக்கினி சூளைக்குள்ள தூக்கி போடுறாங்க. ஆனா ஆமே, சோதனை அக்கினியின் சுவாமியின் வாசம் கூட அவங்க மேல வரல. காரணம் என்ன தெரியுமா? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு தெரியும், நான் புற தேசத்துல இருந்தாலும், அடிமையா இருந்தாலும் என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். என்னை விடுதலையாக்க என் கூட இருக்கிறார். இந்த அக்கினி என்ன ஒண்ணு செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் என் கூட இருக்கிற வரைக்கும், ஆமென், ஆண்டவர் என் கூட இருக்கிற வரைக்கும், ஆமென், சத்துருவானவன் எனக்கு ஒரு தீமை செய்ய முடியாது. ஒண்ணு செய்ய முடியாது. எத்தனை ஆயுதங்களை உருவாக்கலாம், எத்தனை ஆபத்துகளை உருவாக்கலாம், ஆமே, சோத்ரா, எத்தனையோ மனுஷங்களை ஏவி விடலாம், எத்தனையோ மாந்திரிகங்களை ஏவி விடலாம். ஆனா ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. காரணம் என்ன தெரியுமா? எனக்குள்ள என் ஆண்டவர் இருக்கிறார். மரணத்தை ஜெயித்தவர் எனக்குள்ள இருக்கிறார். பாதாளத்தை வென்றவர் எனக்குள்ள இருக்கிறார். அவர் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஒன்றும் என்ன மேற்கொள்ள முடியாது. அவர் ஒன்றும் மேற்கொள்ள அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. உங்களுக்கு முன்பாக பெரிய பிரச்சனைகள் இருக்கலாம். ஆமே, ஸ்தோத்திரம். தானியேலுக்கு முன்பதாக கிர்ச்சிக்கிற சிங்கம், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்களுக்கு முன்பதாக ஆமே, அக்கினி சூளை, வழக்கத்துக்கு மாறாக 7 மடங்கு, ஆமே, ஸ்தோத்திரம், ஆமே, மற்றவங்களை காட்டு நமக்கு பெரிய பிரச்சனைகள் வரலாம். வசனம் சொல்லுகிறது, ஆமே, சோதனை நாட்களை தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு போக்கை ஏற்படுத்தி கொடுக்கிற கர்த்தர் கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபத்து பெருசா வரலாம், ஆமே, சோதர சூழ்நிலைகள் பெருசா வரலாம். ஆனாலும் அதுல தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு வழியை அவர் உருவாக்கி கொடுக்கிறவர். அவர் நம்ம கூட இருக்கிறார். ஆமே, சோதர மற்ற ஜனங்கள் நினைக்கலாம், ஆமே, இந்த பிரச்சனையில இவன் முடிஞ்சா, இவன் கதை முடிஞ்சிச்சு, இவன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு நினைக்கலாம். ஆனா அவனுக்கு தெரியாத ஒண்ணு, ஆமே, மரணத்தை ஜெயித்தவர் அவனுக்குள்ள இருக்கிறார். அவனை மரணம் நெருங்க முடியாது, ஆபத்து நெருங்க முடியாது, வியாதி நெருங்க முடியாது என்பது அவனுக்கு தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே, ஸ்தோத்திரம். நமக்கு விரோதமாய் ஆபத்துகள், மரணங்களை கொண்டு வரலாம். ஆமே, ஸ்தோத்திரம். ஆனா மரணத்தை ஜெயித்தவர் அவனுக்குள்ள இருக்கிறார் என்பதை அவனால் அறிந்து கொள்ள முடியல. அல்லேலூயா. அதனால்தான் அவன் நிறைய நேரத்தில் நம்மகிட்ட தோத்து போயிடுறான். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகளை கண்டு, உங்களுக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலை கண்டு பயப்படாதீங்க. தைரியமா சொல்லுங்க, சூழ்நிலையை மாத்துகிற கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. சூழ்நிலைகளை மாத்துகிற கர்த்தர், காலங்களையும் சமயங்களையும் மாத்துகிற கர்த்தர் அவர் நமக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா,
ஹல்லேலூயா. ஆமென் சோதரர், இன்னைக்கு நிறைய ஆமென் சோதரம் நாள் பார்க்கிறவர்கள், நட்சத்திரம் பார்க்கிறவர்கள், ஜாதகம் பார்க்கிறவங்க எல்லாம் ஆமேஸ்வரம் பிரச்சனைய பார்ப்பாங்க. ஆனா அந்த பிரச்சனையவே மாத்துறவர் நமக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. ஆமேஸ்வரா, அவங்களே சொல்லுவாங்க, ஆமீன், உனக்கு இத்தனை மாதம் ஆபத்து இருக்குது, இத்தனை மாதம் பிரச்சனை இருக்கு, அதனால நீ வீடு மாறி இருமா, ஆமீன், இன்னொரு தேசத்துல போய் இருமா, ஆமேஸ்வரி இந்த வேலைக்கு போகாதம்மா, ஆமேஸ்வரி எத்தனையோ காரியத்தை சொல்லுவா. ஆனா ஆமேஸ்வரி நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் ஆமீன் சூழ்நிலையவே மாற்றுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. யாத்ராகமத்தில் வாசிக்கும் போது ஒரு வசனம் விதமாக சொல்கிறது. பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், ஆமீன், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது, இஸ்ரவேல் ஜனங்களால இந்த வனாந்தரத்தை விட்டு வெளியே போக முடியாது. ஆமீன், முன்பதாக செங்கடல், ரெண்டு பக்கமும் மலைகள், பின்பதாக பார்வோன் வருகிறார். பார்வோன் சொல்லுகிறார், நான் பின்தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடுவேன், பங்கிடுவேன், என் ஆசை அவர்களை பற்றி இருக்கும், என் பட்டயத்தை உருவுவேன் என்று சொல்லிக்கொண்டு அவன் வருகிறார். வனாந்தரம் அடைத்து போட்டது, இந்த வனாந்தரத்தை விட்டு வெளியே போக முடியாது. பார்வோன் காமின் கெர்ச்சிக்கிட்டு வரும்பொழுது ஆமெஸ்தோத்ரா அந்த வனாந்தரத்துல ஒரு வழியை உண்டாக்கினா, செங்கடலில் ஒரு பாதையை உண்டாக்கினா. இன்னைக்கு சூழ்நிலைகள் ஆமென் அடைத்து போட்டதே போல இருக்கிறதா? கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கான ஒரு பாதையை நான் உருவாக்குகிறேன், நான் உருவாக்குகிறேன். வனாந்தரம் ஒன்னை அடைத்து வைக்க ஆமென் முடியாது. வனாந்தர தடுத்து நிறுத்த முடியாது. காரணம் ஆமென், வனாந்தரத்துல வாழ அல்ல ஆண்டவர் அழைத்தது. உங்களுக்கான ஒரு கானான் இருக்கிறது, உங்களுக்கான ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது, நீங்கள் பிரவேசிக்க வேண்டிய ஆமென் வாக்குத்தத்த தேசம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். பார்வோனை போல சில மனுஷங்க சொல்லுவாங்க, சில அசுத்தாவிகள் சொல்ல, இந்த வனாந்தரம் தான் உன் வாழ்க்கை, இனிமேல் இங்க இருந்து தப்பிக்க முடியாது சொல்லி பயங்காட்டல. ஆமென். தைரியமா சொல்லுங்க, எனக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார், எனக்காக வழிகளை ஆயத்தப்படுத்துகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார், எனக்காக பாதைகளை உண்டாக்குகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். நீ வனாந்தரத்தில் என்ன அடைத்து வைத்தாலும் வனாந்தரத்தை செழிப்பாக்குற ஒரு கர்த்தர் இருக்கிறார். வனாந்தரமா என் வாழ்க்கை மாறினா வனாந்தரத்தில் என்னை வாழ வைக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். ஆகாரை குறித்து வாசிக்கும் பொழுது, ஆகார் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்து அவள் கடைசியா சொல்லுகிறார், இனி நாம் மரித்து போக வேண்டியதுதான், தன் குழந்தை மரித்து போய்விடும் என்று சொல்லி. ஆனா ஒரு மனுஷன் வாழ முடியாத வனாந்தரத்துல, ஒரு சொட்டு தண்ணி கிடைக்காத வனாந்தரத்துல ஒரு பெரிய சந்ததியை ஆண்டவர் வாழ வைத்தார். வசனம் தெளிவா சொல்லுது. ஆமென் சோதரா, இஸ்மவேல் அதே தேசத்தில் வாழ்ந்து, அவன் மட்டும் வாழல, அவன் சந்ததியே ஆமீன் அதே வனாந்தரத்துல வாழ்ந்ததாம். ஹல்லேலூயா. ஆமென் சோதரா, நிறைய நேரத்தில் நம்மளை கொண்டு போய் சத்துருவானவ சூழ்நிலைகள் நம்மளை வனாந்தரத்துல போய் நிறுத்துதா? கவலைப்படாதீங்க. இந்த வனாந்தரத்துல ஒரு நீருற்ற உண்டாக்குனா போதும், அது செழிப்பா மாறிடும். ஆமென் சோதரா, ஆமென். உங்க வாழ்க்கை வனாந்தரமா இருக்குதா? யோசிக்காதீங்க. ஆமென். விசுவாசத்தோட சொல்லுங்க, ஆண்டவர் என் கூட இருக்கிறார். வனாந்தரத்தை உண்டாக்குனவர் அவர், செழிப்பை உண்டாக்குனவர் அவர்தான். ஆமென். அவர் எனக்காக எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டார். இந்த வனாந்தரத்தை செழிப்பாக்க அவரால முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் இருக்கிற வனாந்தரத்தை, உங்க வாழ்க்கையில் இருக்கிற வெறுமைய, உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை கடந்து வரணும்னா நீங்க சொல்ல வேண்டிய என்ன தெரியுமா? ஆமென். உலகத்தை உண்டாக்குனவர் என் கூட இருக்கிறார். அவர் தான் வனாந்தரத்தையும் உண்டாக்குனா, அவர் தான் செழிப்பையும் உண்டாக்குனா, அவர் தான் ஆறுகளையும் உண்டாக்குனா, அவர் தான் பாலைவனத்தையும் உண்டாக்குனா. அவர் நினைச்சா ரெண்டையும் மாற்ற முடியும். ஆமென். அவர் நினைச்சார் அப்படின்னா பாறைகள்ல இருந்து தண்ணீர் வர வைக்க முடியும். அவர் நினைத்த
நினைத்தார் அப்படின்னா அவன் கசப்பான தண்ணீரை இனிப்பாய் மாத்த முடியும். அவர் நினைச்சார் அப்படின்னா வனாந்தரத்துல பெருமழையை வர வைக்க முடியும். அவர் நினைச்சார் அப்படின்னா வனாந்தரத்துல காடைகளை வர வைக்க முடியும். அவர் நினைச்சார் அப்படின்னா வனாந்தரத்துல மன்னாவை கொடுக்க முடியும். அவர் நினைச்சார் அப்படின்னா என் வாழ்க்கையில ஒண்ணு இல்லாத காரியங்கள்ல அவரால் நிறைவாய் மாத்த முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமேஸ்வர இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமீன் ஆகாரம் இல்லாம ஆமேஸ்வர ஒண்ணுமே இல்லையே, நாங்கள் இறைச்சி சாப்பிட்டு பல வருடம் ஆகிவிட்டதை சொல்லிக் கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னா ஆமீன் அவர்களுக்கு காடைகளை கொடுத்தா அவர்கள் திருப்தியாகிற வரைக்கும் ஆமேஸ்வர அவர்கள் போதும் போதும் சொல்லுகிற வரைக்கும் ஆண்டவர் வனாந்தரத்துல காடைகளை கொடுத்தா. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, ஒரு நன்மை இல்லையே, ஒரு விடுதலை இல்லையே, என் வாழ்க்கையை எம்டியா இருக்கிறது, நான் ஜீரோவா இருக்கிறேன்னு, என் பர்ஸ் ஜீரோவா இருக்கிறது, என் அக்கவுண்ட் ஜீரோவா இருக்க நினைக்காதீங்க. ஆமென். நீங்கள் போதும் போதும்னு கொடுக்கிற அளவுக்கு அவர் உங்களை ஆசீர்வதிக்க ரெடியா இருக்கிறார். அவர் வேறு எங்கேயும் இல்ல, அவர் உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். அவர் உங்க கூட தான் இருக்கிறார். உங்களை விடுதலையாக்குகிறவர், உங்களை உயர்த்தி வைக்கிறவர், உங்களை வாழ வைக்கிறவர், அவர் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் வேற எங்கேயும் இல்ல, அவர் எனக்குள்ளதான் இருக்கிறார். என்னை ஆசீர்வதிக்கிறவர் எனக்குள்ளதான் இருக்கிறார். என் சூழ்நிலையை மாத்துகிறவர் எனக்குள்ளதான் இருக்கிறார். என் வனாந்தரத்தை மாத்துறவர் அவர் எனக்குள்ளதான் இருக்கிறாரு. என் வெறுமையை மாத்துகிறவர் அவர் எனக்குள்ளதான் இருக்கிறாரு. அவர் வேற எங்கே இல்ல. அவர் எனக்குள்ள இருக்கிறதுனால அவர் என்னை பட்டினியா போடுகிறவர் கிடையாது. அவர் என்னை கடன்காரனா வைக்கிறவரும் கிடையாது. அல்லேலூயா. எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளியில கொண்டு வந்தது பட்டினியா இருக்குதுக்கா? வனாந்தரத்துல மரித்து போவதற்கா? அவங்க சோர்ந்து போவதற்கா? அவர்கள் கடன்பட்டு இருக்கிறதுக்கா? அடிமையா இருக்கிறதுக்கா எகிப்திலிருந்து வெளில கொண்டு வந்தாரு? இல்ல. அதே போலதான் உங்களை இங்கே கொண்டு வந்ததோ நீங்கள் கடனாளியா இருப்பதற்காக அல்ல, நீங்கள் அடிமைத்தனத்தில் இருப்பதற்காக அல்ல, நீங்கள் கண்ணீரோடு ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக அல்ல. அவர் இங்கே கொண்டு வந்தது ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்வதற்காக தான். ஆமீன். கிறிஸ்துவோடு ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக தான் அவர் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். ஆமே சோத்ரா. அவர் உங்களை விடுதலையாக்குனது, எகிப்தை விட்டு உங்களை வெளியில கொண்டு வந்தது. ஆமே. அடிமைத்தனத்தை விட்டு வெளியில கொண்டு வந்தது. ஆமீன். வெளியில வந்த நீங்க குறைவோடு இருப்பதற்காக அல்ல, அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்த நீங்க அடிமைத்தனத்தில் இருக்கிற மற்றவர்களை விடுதலையாக்க வேண்டும் என்பதற்காக தான். அல்லேலூயா. வியாதியில இருந்து உங்களை சுகமாக்குனது ஆமென் சோத்ரா ஆமென் இப்படியே இருப்பதற்காக அல்ல. ஆமென். வியாதியோடு இருக்கிற மற்றவர்களை நீங்கள் விடுதலையாக்க வேண்டும் என்பதற்காக தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமேஸ்வரா. இந்த கழுதை ஆமேஸ்வரா தெரு வீதியில இருக்கிறது. ஆமேஸ்வர இதுவரைக்கும் இதோடைய வாழ்க்கை இந்த கிராமம்தான், இந்த எல்லைதான். இதுவரைக்கும் இது பார்த்ததல்ல ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஆசீர்வாதங்களை மட்டும்தான். ஆமேஸ்வரா இதுவரைக்கும் இந்த பூமியில இதே எல்லையில மட்டும் வாழ்ந்தது, இந்த கிராமத்துல மட்டும்தான் இந்த கழுதை வாழ்ந்தது. ஆமேஸ்வரா எல்லாரும் நினைச்சாங்க இவன் சாகுத வரைக்கும் இதே கிராமத்துல இருந்து மரித்து போய்விடுவான் என்று சொல்லி. ஆனால் மற்றவங்களுக்கு தெரியாத ஒரு வாக்குத்தத்தம் இந்த கழுதையின் மேல் இருக்கிறது. ஆமே ஸ்தோத்திரம். யாருக்கும் தெரியாத ஒரு வாக்குத்தத்தம் உங்க மேல இருக்கிறது. ஆமே ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த கழுதையை கட்டவிழ்த்து கொண்டு வர சொன்னா இப்பொழுது இந்த கழுதை கட்டவிழ்க்கப்படுகிறது. கட்டவிழ்க்கப்பட்ட கழுதை அதே கிராமத்துல விடல. இப்போ அந்த கழுதை ஆமீன் இயேசு கிட்ட கொண்டு வரப்படுகிறது. இயேசு கிட்ட கொண்டு வந்த பொழுது இதுவரைக்கும் அதனுடைய சரீரத்துல வெயில் பட்டு மழை பட்டு தமிழ் தூசிகள் பட்டு ஆமேஸ்வரம் ஏதோ ஒரு ஆமேஸ்வரம் அலங்கோலமா இருந்திருக்கலாம். ஆனா இப்போது இயேசு கிட்ட வந்த பொழுது எல்லாரும் வஸ்திரங்களை கொண்டு வந்து அந்த கழுதையின் மேல போடுகிறார்கள். இப்பொழுது ஆமீன் இதுவரைக்கும் அழுக்கா இருந்த கழுதை இப்போது பார்க்கும் பொழுது அது விஐபி போல ஆமீன் கனத்துக்குரியது போல அது பரிசுத்தம் உள்ளது போல மாறுகிறது. ஆமீன் கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரும்
சொல்லும் பொழுது உங்க வாழ்க்கையில் இருக்கிற அலங்கோலங்க, உங்களுடைய வாழ்க்கையில் சத்துருவானவன் கொண்டு வந்த வெறுமைகள், சத்துருவுடைய வாழ்க்கையில கொண்டு வந்த கடன், சத்துருவுடைய வாழ்க்கையில கொண்டு வந்த அழுக்குகள், அசிங்கங்கள், அருவருப்புகள், அது எல்லாம் கிறிஸ்து மாத்துகிறவர். அல்லேலூயா. கிறிஸ்து கிட்ட போகும் பொழுது, கிறிஸ்து கிட்ட வரும் பொழுது உடைய பழைய வாழ்க்கை வச்சே நீ அப்படியே வாழ்ந்துரு சொல்ல மாட்டாரு. பழைய வாழ்க்கை உங்களை என்ன பாடுபடுத்தினதோ, பழைய வாழ்க்கை உங்களை எவ்வளவு வேதனைப்படுத்தினதோ, எவ்வளவு கண்ணீர் வடிக்க வச்சதோ, எவ்வளவு கலங்க வைத்ததோ, எவ்வளவு அழ வைத்ததோ, அது எல்லாத்தையும் அவர் நீக்கிடுவார். அதுதான் கிறிஸ்து, அதுதான் கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரைக்கும் இந்த கழுதை கட்டப்பட்டு வெயிலையும் மழையிலையும் புழுதியிலையும் தூசிலையும் கிடந்தது. தூங்குவதற்கு கூட நல்ல இடம் கிடையாது. அது சரித்து நிறைய பலகீனங்கள் இருந்திருக்கலாம். பார்க்கையில பார்க்கும் பொழுது அழுக்கா தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இப்போ கிறிஸ்துவ கிட்ட வந்த பொழுது எல்லாரும் இந்த கழுதைக்கு மேல தன்னுடைய வஸ்திரங்களை கொண்டு வந்து, தன்னுடைய விலை உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வந்து இந்த கழுதையின் மேல விரிக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? கிறிஸ்து உங்க வாழ்க்கைக்குள்ள வரும் பொழுது உங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் மாறிடும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். உடைய குறைவுகள் எல்லாம் மாறிடும். அல்லேலூயா. இதுவரைக்கும் மண்ணிலையும் புழுதிலையும் நடந்த கழுதை இப்பொழுது வஸ்திரத்தின் மேல நடக்க ஆரம்பிக்கிறது. இப்போ குருத்தோலைகளின் மேல நடக்க ஆரம்பிக்கிறது. இதுவரைக்கும் மண்ணுல புரண்ட கழுதை, மண்ணுல படுத்து எழுந்த கழுதை இப்போ அதோடைய பாதையே மாறிவிட்டது. அல்லேலூயா, ஆமென். கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது பழைய வாழ்க்கை அல்லங்க, பழைய அதே சகதி அல்ல, பழைய அதே மண்ணும் புழுதி அல்ல. ஆமென். நம்முடைய பாதை ஸ்பெஷலா இருக்கும். ஆமென். நம்முடைய பாதை அது ஸ்பெஷலா இருக்கும். நம்முடைய வாழ்க்கை அது ஸ்பெஷலா இருக்கும். கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வந்த உடனே நம்முடைய வாழ்க்கை அது ஸ்பெஷலா இருக்கும். சில நினைக்கலாம், நீங்க சொல்றதெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு, ஏன்னா என் வாழ்க்கை மாறலையே. முதல்ல நீங்க அதை நம்பணும். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? முதல்ல அதை நம்பணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது. பேதுருவை இயேசு கடல் மேல நடந்து வான்ட்டாரு. பேதுரு கடல்லையே பிறந்து வாழ்ந்தவன் தான். தெரியும் கடல் மேல யாராலையும் நடக்க முடியாதுன்னு பேதுருவுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனாலும் இயேசு வா என்று சொன்ன அந்த வார்த்தையை நம்பி நடக்க ஆரம்பித்தான். பேதுருக்கு அடுத்ததாக இன்னும் யாரும் கடல் மேல என்ன செய்யல? சொல்லுங்க, நடக்கல. நம்ம ஆண்டுடைய வார்த்தையை நம்பும் பொழுது, நம்ம தேவனை நம்பும் பொழுதுதான் அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில செயல்பட. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவரிலும் எங்க இருக்கிறவர்? எங்க இருக்கிறவர் பெரியவர்? நமக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. அவர் வேற எங்கேயும் இல்லை, அவர் நமக்குள்ளதான் இருக்கிறார். எனக்குள்ள இருக்கிற உலகத்தை உண்டாக்குனவர் எனக்குள்ள இருக்கிறார் அப்படின்னா, வெறுமையும் ஒழுங்கின்மையுமா இருந்த இந்த உலகத்தை அவரால் அழகாக்க முடியும் என்று சொன்னார். ஒண்ணுமில்லாத இந்த உலகத்தை, வெறுமையா இருந்த இந்த உலகத்துல அவர் புதிய சிருஷ்டியை கொண்டு வர முடியும் என்று சொன்னால், படைப்புகளை கொண்டு வர முடியும் என்று சொன்னார். எனக்குள்ள இருக்கிற என் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இருக்கிற வெறுமையையும் மாற்றி என் வாழ்க்கையில இல்லாதவைகளை அவரால் கொண்டு வர. நல்ல கரங்களை தட்டி காரணம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் அவருடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் அவருடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் நம்ம விசேஷித்தவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் ஆமென் இந்த கழுதை பார்த்த பாதைகள், இந்த கழுதைக்கு தெரிஞ்சதெல்லாம்
மண்ணு, மண் தர, மண் தர, மண் தர, மண் தர. இப்போ அதோடைய பார்வைக்கு எல்லாம் தெரிகிறது எல்லாம் ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். வஸ்திரம் விரிக்கப்பட்ட தர, ஆமென் ஸ்தோத்திரம். குருத்தோலைகள் போடப்பட்ட தர. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ஆமென் இந்த கழுதை பார்த்தது ஆமென் ஆமென் சிறு கூட்டத்தை, ஆனால் முதலாக ஒரு பெரிய கூட்டத்தை பார்க்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு பெரும் கூட்டத்தை ஆமென் முதலாக இது பார்க்கிறது. ஆமென். இது நினைச்சிருக்கோம், இத்தனை வருடம் நான் காத்திருந்த என் காத்திருப்பு வீணாய் போகவில்லை. இத்தனை வருடம் நான் வடித்த கண்ணீர் வீணாய் போகல. இத்தனை வருடம் நான் ஜெபித்த ஜெபம் வீணாய் போகல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். மற்ற கழுதைகள் இப்போ பார்த்து நினைச்சிருக்கோம், ஆமென் ஸ்தோத்திரம், இதுவரைக்கும் நம்ம தான் நல்லா வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சோம். ஆனா இப்போ இந்த கழுதைக்கு வந்த வாழ்க்கையை பாருங்க. ஆமென் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை சுமந்து கொண்டு போகிறது. ஆமென் ஸ்தோத்திரம். இந்த கழுதை போகிற ஆமென் இடங்கள்ல ஆமென் இந்த கழுதையை வரவேற்க ஆமென் திரள் கூட்டம் நிற்கிறது. இதுவரைக்கும் ஆமென் இந்த கழுதைக்கு சரியான ஆகாரம் கிடைக்கல. ஆனா இப்போ ஆமென் அதுக்கு கிடைக்கிற ஆகாரம் எல்லாம் ஸ்பெஷல். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரைக்கும் சரியான ஆகாரமே கிடைச்சிருக்காது. ஆனா இப்ப கிடைக்கிற ஆகாரம் எல்லாம் ஸ்பெஷல். அல்லேலூயா. நான் சொல்றேன் ஆமென், உங்கள் ஒவ்வொருவரையும் நான் பார்த்து சொல்றேன், கிறிஸ்துவை நீங்கள் சுமந்து கொண்டு போகும் பொழுது ஆமென், கிறிஸ்து உங்கள் மூலியமாக அற்புதம் அடையாளங்களை திரளாய் செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் இந்த கழுதையை பார்த்து ஏளனமா நினைச்சவங்க, நீ கட்டப்பட்டு இருக்கிற நினைச்சவங்க, நீ வியாதியில இருக்கிற நினைச்சவங்க, நீ நோயில இருக்கிற நினைச்சவங்க, நீ ஒன்னு இல்லாம இருக்கிற நினைச்சவங்க, ஆமென் ஸ்தோத்திரம், உனக்கு ஒரு சொந்த வீடு கூட இல்லை நினைச்சவங்க, ஆமென் ஸ்தோத்திரம், நீ அடுத்த நேரம் தூங்குவதுக்கு இடம் இல்ல, அடுத்த நேரம் உனக்கு ஆகாரம் இல்லை நினைச்சவங்க, இப்போ இந்த கழுதையோட ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் வருகையை எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? ஆமென் ஸ்தோத்திரம், இந்த கழுதை சுமந்து கொண்டு வருகிற கிறிஸ்து, அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும் வாழ்க்கை மாறும். அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும் வியாதி மாறும். அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும் மரித்தவன் எழும்பி விடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கழுதையை பார்த்து நினைச்சவங்களா இப்போ ஆமென் இந்த கழுதைக்கு முன்பாக நின்று பார்க்கிறாங்க. ஆமென் இந்த கழுதை கிறிஸ்துவை சுமந்து கொண்டு வருகிறது. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து அதே வார்த்தையை சொல்லுகிறேன். நீங்கள் கிறிஸ்துவை சுமந்து கொண்டு போகும்போது உங்களை அற்பமா பார்த்தவர்கள் உங்களிடத்தில் வந்து நிற்பாங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை, இப்படி ஒரு வியாதி, இப்படி ஒரு நோய், எனக்கு ஒரு சமாதானம் இல்லை, எனக்கு பணம் இருக்கு ஆனா சமாதானம் இல்லை, ஆமென் ஸ்தோத்திரம், எனக்கு பதவி இருக்கு ஆனா நிம்மதி இல்ல, என் சரீரத்தில் நல்ல ஆரோக்கியம் இல்ல, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி ஆமென் உங்களிடத்தில் வந்து நிற்பார்கள். அல்லேலூயா. நீங்கள் பணக்காரனாய் மாறுவதற்காக அல்ல, நீங்கள் கோடீஸ்வரனாய் மாறுவதற்காக அல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் நிமித்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நான் பணக்காரனா இருப்பதற்காக அல்ல என்னை எல்லாம் தேடி வருகிறது. ஆமென். எனக்குள்ள கிறிஸ்து வாழ்கிறார், எனக்குள்ள கிறிஸ்து வாழ்கிறார். அவர் என் மூலியமாய் அற்புதங்களை செய்கிறார், அவர் என் மூலியமாய் சூழ்நிலைகளை மாத்துகிறார். நான் ஒருத்தருக்காக ஜெபிக்கும் பொழுது அவங்க வாழ்க்கைய எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து மாத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவும் அதே தான் செய்கிறார். அல்லேலூயா. நீங்கள் கட்டப்பட்டவர்கள் அல்ல, கட்டவிழ்க்கப்பட்டவர்கள், கட்டவிழ்க்கப்பட்டவர்கள். நான் நம்புறேன், நான் நம்புறேன் 2025 நிறைய பேருடைய பினான்சியல் மாற போகுது, நிறைய பேருடைய பினான்சியல் மாற போகுது.
ஆமென். நிறைய பேர் ஆமென் தூர தேசத்துக்கு பயணம் பட போகிறார்கள். ஆமென். நல்ல ஜாப் கிடைக்க போகிறது. ஆமென். தீர்க்கதரிசனமா நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் மண்ணுல கிடந்த கழுதையானது இப்போ எருசலேமுக்குள்ள பிரவேசித்தது போல ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். கிறிஸ்து சிலருடைய வாழ்க்கையை அவ்விதமாய் மாத்த போகிறார். ஆமென். அவ்விதமாய் மாத்த போகிறார். இதுவரைக்கும் ஆமென் சிறு கூட்டத்தை பார்த்த நீங்க ஆமென் உங்களுடைய சபையானது வருகிற வருடத்துல பெருங்கூட்டத்தை பார்க்க போகிறது. ஆமென். பெருங்கூட்டத்தை பார்க்க போகிறது. இதுவரைக்கும் ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் நிறைய காலி இடங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் வருகிற வருடங்கள்ல ஆமென் ஸ்தோத்திரம் இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் அவர் நிரப்ப போகிறார். அவர் எல்லைகளை விஸ்தாரமாக்க போகிறார். ஆமென் ஸ்தோத்திரம். இது வெறும் வார்த்தை அல்ல, இது கர்த்தருடைய வார்த்தை, இது தீர்க்கதரிசன வார்த்தை. அவர் எல்லைகளை விஸ்தாரமாக்க போகிறார். ஒரு பெரும் கூட்டத்தை கொண்டு வந்து அவர் நிரப்ப போகிறார். இதுவரைக்கும் இந்த கழுதையை பார்த்தவர்கள் எல்லாம் ஆமென் சிறு கூட்டம் தான். ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நான் உன்னில் கிரியை செய்யும் பொழுது ஆமென் உன்னை தேடி ஆமென் பெரும் கூட்டங்கள் வரும். திரளான ஜாதிகள் வரும். திரளான ஜனங்கள் வருவார்கள். தூர தேசத்தில் இருந்து ஆமென் திரளானவர்கள் வந்து உனக்காக காத்திருப்பார்கள். ஷடா ரகபலபா. Yes Lord. மண்ணுல கிடந்த கழுதையோடைய பிரயாணத்தை எதிர்பார்த்து பெரிய பெரிய கோடீஸ்வரங்க வந்து காத்து இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். உங்களுடைய வருகையை பார்த்து ஆமென் பெரிய பெரிய அதிபதிகள் உங்களுடைய ஜெபத்துக்காக காத்திருப்பார்கள். உங்களுடைய ஜெபத்துக்காக காத்திருப்பார்கள். இதுவரைக்கும் இந்த கழுதையை பார்த்து பேசினவருடைய நாவெல்லாம் இப்ப அடைக்கப்பட்டுருச்சு. எத்தனை பேர் நம்புறீங்க 2025 எனக்கு விரோதமாய் பேசப்பட்ட நாவுகள் எல்லாம் அடைக்கப்படும்? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என் சூழ்நிலையை பார்த்து நிறைய பேர் பேசினாங்க, என்னால பதில் பேச முடியல. என் பிரச்சனையை பார்த்து நிறைய பேர் பேசினாங்க, என்னால பதில் சொல்ல முடியல. ஆமென். அன்னால் சொன்னா, இப்பொழுது என் வாய் திறந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. 2025 ஒரு நாவும் உங்களை குற்றப்படுத்த தேவன் விடமாட்டார். ஒரு நாவும். அல்லேலூயா. நான் ஏதோ வெறும் டைம் பாஸ்க்காக வந்து பேசலைங்க. ஆண்டவர் சொல்ற வார்த்தையை தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. நிச்சயம் அவர் சொன்னதை செய்து முடிக்கிறவர். அவர் நிச்சயம் செய்து முடிப்பா. ஆமென் ஸ்தோத்திரம். எத்தனை பேர் நம்புறீங்க? இதுவரைக்கும் நான் மண்ணுல கிடந்தேன், இனி என்னுடைய இருப்பிடம் மண்ணில் அல்ல, புழுதியில் அல்ல. ஆமென். அவர் என்னை உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர பண்ணுகிறவர். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர பண்ணுகிறவர். காரணம் என்ன தெரியுமா? இப்போ எனக்குள்ள கிறிஸ்து வந்ததுன்னா, நான் இப்படி சொல்றேன், இது என்னுடைய சீசன். அல்லேலூயா. நான் இதுவரைக்கும் கட்டப்பட்டு இருந்தேன், ஆனா இப்போ கட்டவிழ்க்கப்பட்டு கிறிஸ்துவை சுமக்கிறவராய், கிறிஸ்துவை சுமந்து ஆமென் பட்டணங்களுக்குள்ள போகிறவராய், ஆமென் கிறிஸ்துவை சுமந்து ஆமென் சில குடும்பங்களுக்குள்ள போகிறவராய், ஆமென் ஸ்தோத்திரம். இப்பொழுது அவர் என்னை கட்டவிழ்த்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உங்களை கட்டவிழ்க்கிறது ஏதோ நீங்க நல்லா வாழ்வதற்காக அல்ல. ஆமென். கட்டப்பட்டு இருக்கிற ஜனங்களை நீங்கள் போய் கட்டவிழ்த்து கொண்டு வரும்படியாக. அல்லேலூயா. கிறிஸ்து இல்லாத குடும்பங்களுக்குள்ள கிறிஸ்துவை கொண்டு போகும்படியாக. ஆமென் சோதரம். எப்படி இயேசுவை ஆமென் இந்த கழுதையில ஆமென் கழுதையானது ஆமென் எருசலேமுக்குள்ள இயேசுவை சுமந்து கொண்டு போனதோ, அதே போல அநேகருடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் கிறிஸ்துவை சுமந்து கொண்டு போகும்படியாக தான் அவர் உங்களை கட்டவிழ்க்கிறார்.
அல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடங்கள் எல்லாம் எழுப்பி நிக்கலாமா? ஹல்லேலூயா. ரபா லஷட ரஹந்தரபா. ஆமே ஸ்தோத்திரம். அப்படியே கண்களை மூடி கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமே ஸ்தோத்திரம். ஆமேன். யாரையும் நீங்க பார்க்க வேண்டாம். ஆமே ஸ்தோத்திரம். ஆமேன். நீங்கள் கட்டவிழ்க்கப்படணும், உங்க சூழ்நிலைகள் மாறணும். ஆமே எல்லாம் கண்களை மூடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்நிய பாஷையின் அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையில் நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம். ஆமீன் ஆமீன். எல்லாம் கண்களை மூடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரியம் தரா பாலா ஷண்டனா ஹரபு. ஆமீன் ஆமீன் ஆமீன். எல்லாம் கண்களை மூடி ஆமீன். யாரையும் நீங்க வேடிக்கை பார்க்க வேண்டாம். ஆமீன். நீங்கள் வாய்களை திறந்து அந்நிய பாஷையில பேச ஆரம்பிங்க. ஆமீன். நீங்க பேச ஆரம்பிங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உங்க சீசன் வந்துருச்சு சகோதரியே சகோதரனே. இனி நீங்கள் கட்டப்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமீன். நீங்கள் கட்டப்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க சரீரத்துல சத்துருவானவன் எங்க கெட்டி வைத்திருக்கிறானோ ஆமே அந்த கட்டுகள் இப்போ அவிழ்க்கப்படுகிறது. நீங்கள் ஆண்டவருக்கு தேவை. ஆமீன். நீங்கள் ஆண்டவருக்கு தேவை. நீங்கள் ஆண்டவருக்கு தேவை. ஆமே சில குடும்பங்களுக்குள்ள ஆமீன் ஆண்டவர் போவதற்கு சில குடும்பங்களுக்குள்ள கிறிஸ்து போவதற்கு நீங்க தேவை. ஆதலால் தான் ஆமென் இந்த மாலை வேளையில அவர் உங்களை கட்டவிழ்ப்பதற்காக வந்திருக்கிறார். ஆமென். உங்களை கட்டவிழ்ப்பதற்காக வந்திருக்கிறார். நல்ல வாய்களை திறந்து ரிபாலா ஷண்டனா ஹரபு லீதாடபா ரிபியம் தரபா நல்ல வாய்களை திறந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. அந்நிய பாஷையில பேச ஆரம்பிங்க. ஆமென் 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 ஆமென். யாரையும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். ஆமென். சொல்றா தேவனுடைய வல்லமை பலமாய் இறங்கி கொண்டிருக்கிறது. பலமாய் இறங்கி கொண்டிருக்கிறது. பலமாய் இறங்கி கொண்டிருக்கிறது. பலமாய் இறங்கி கொண்டிருக்கிறது. எஸ் லார்ட் எஸ் லார்ட் எஸ் லார்ட். இதோ கட்டுகள் அறுக்கப்படுகிறது. இதோ கட்டுகள் அறுக்கப்படுகிறது. இதோ கட்டுகள் அறுக்கப்படுகிறது. இதோ கட்டுகள் அறுக்கப்படுகிறது. இதோ ரைட் நவ ரைட் நவ. இதோ 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 தேவ வல்லமை தேவ வல்லமை தேவ வல்லமை தேவ வல்லமை தேவ வல்லமை தேவ வல்லமை தேவ வல்லமை. எந்த காரியத்தில் கட்டப்பட்டு இருக்கிறீர்களோ அந்த காரியங்கள்ல இதோ ஒரு விடுதலை இறங்குகிறது. ஒரு விடுதலை இறங்குகிறது. எஸ் 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 எஸ். இன்னும் ஆமீன். வியாதி கட்டி வைத்திருக்கிறதா? இப்போது அந்த கட்டு அறுக்கப்படுகிறது. தரித்திரம் கட்டி வைத்திருக்கிறதா? அந்த கட்டு அவிழ்க்கப்படுகிறது. நோய் கட்டி வைத்திருக்கிறதா? அது அவிழ்க்கப்படுகிறது. மனுஷன் கட்டி வைத்திருக்கிறானா? இப்பொழுது அவைகள் அறுக்கப்படுகிறது. ஷபா ரக தரபாலபு. ஆமீன் ஆமீன். இன்னும் இன்னும் தேவ வல்லமை. எல்லாம் நல்ல வாய்களை திறந்து அசட்ட பண்ணாதீங்க. தேவ மகிமைய உங்க வாழ்க்கை மாறுகிற நேரம், உங்க சூழ்நிலை மாறுகிற நேரம், உங்க வனாந்தரம் மாறுகிற நேரம், இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எஸ் எஸ் எஸ். இன்னும் தேவ வல்லமை. இன்னும் தேவ வல்லமை. கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்துல. இப்பொழுது இப்பொழுது அந்த கரங்கள் இருக்கிற கட்டுகள் ஆமென் இப்பொழுது அறுக்கப்படுகிறது. அறுக்கப்படுகிறது. சாப கட்டுகள், தரித்திர கட்டுகள், ஆமென் நோய் கட்டுகள் இப்பொழுது இன்னும் தேவ வல்லமை. இன்னும் தேவ வல்லமை. இன்னும் தேவ வல்லமை. இன்னும் தேவ வல்லமை. எஸ் ரைட் நவ ரைட் நவ ரைட் நவ ரைட் நவ. இதோ தேவ வல்லமை இப்போது இறங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னும் இனி இருக்க முடியாது சத்துருவே. இனி கட்டி வைக்க முடியாது. இனி கட்டி வைக்க முடியாது. இனி கட்டி வைக்க முடியாது. இனி கட்டி வைக்க முடியாது. இதோ விடுதலையாக்குகிறவ, இதோ கட்டுகளை உடைக்கிறவ இப்போது அவர் இறங்கி இருக்கிறார். ரபலா ஷடரகந்தரபலபு ரிபமன ஷேகே
லியந்தரபலவு. ஆமென் 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 ஆமென். சோதரா ஆண்டவர் சொல்லுகிறா, புதிய எல்லைகளுக்குள்ள நான் உன்னை கொண்டு போக போகிறேன், புதிய பட்டணங்களுக்குள்ள. எஸ்லா, நீ நினைத்து பாராத தேசங்களுக்குள்ள ஆமென் நான் உன்னை கொண்டு போ, என் நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன். தேவ மகிமை அளவில்லாமல் இறங்கி இருக்கிறது. எஸ், அசட்ட பண்ணிராதீங்க. எஸ்லா, தேவ மகிமை அளவில்லாமல் இறங்கி இருக்கிறது. நான் பார்க்கிற நிறைய விடுதலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. சரீரத்துல நிறைய விடுதலை நடந்து கொண்டிருக்கிறது. இங்க மாத்திரமல்ல, உங்களுடைய வீடுகளிலும் தேவ வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. எஸ்லா எஸ்லா, இனி நீங்கள் கட்டப்பட்டவர்கள் அல்ல, இனி நீங்கள் கட்டப்பட்டவர்கள் அல்ல, இனி நீங்கள் கட்டப்பட்டவர்கள் அல்ல. இனி கட்டப்பட்டவர்கள் அல்ல, இனி கட்டப்பட்டவர்கள் அல்ல. ரகாபா லசதடகா ரிபியாந்தரபலவு. தேவ மகிமை அளவில்லாமல் இறங்கி இருக்கிறது, அளவில்லாமல் இறங்கி நிக்குதுங்க. ஆமீன் ஆமீன். வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிறது, வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிறது, வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிறது. எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். ஒரு அசாத்தியமான தேவ வல்லமை அது இறங்கி கொண்டு இருக்கிறது, அது இறங்கி கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் காலங்கள் என் கரத்தில் இருக்கிறது. ஆமென் ஆமென் ஆமென். சத்துரு இனி ஒன்ன செய்ய முடியாது. எஸ், இன்னும் தேவ வல்லமை, இன்னும் தேவ வல்லமை, இன்னும் தேவ வல்லமை இறங்கட்டும், இன்னும் இறங்கட்டும், இன்னும் இறங்கட்டும், இன்னும் இறங்கட்டும். எல்லைகள் விஸ்தாரமாகட்டும். இவர்களுக்காக நியமித்த ஆமீன் எல்லைகளுக்குள்ள, ஆசீர்வாதங்களுக்குள்ள போக விடாதபடிக்கு, ஆமீன் நன்மைகளுக்குள்ள போக விடாதபடிக்கு அடைத்து வைத்திருக்கிற வனாந்திரங்கள் இப்பொழுது திறக்கப்படட்டும், இப்பொழுது திறக்கப்படட்டும், இப்பொழுது திறக்கப்படட்டும், இப்பொழுது திறக்கப்படட்டும், இப்பொழுது திறக்கப்படட்டும். எல்லா கட்டுகள் இப்பொழுது அறுக்கப்படட்டும். இன்னும் 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 தேவ வல்லமை, இன்னும் தேவ வல்லமை இறங்கட்டும். எஸ்லா, இதோ அக்கினி, இதோ அக்கினி, இதோ அக்கினி, இதோ அக்கினி, இதோ அக்கினி, இதோ அக்கினி, இதோ அக்கினி. இன்னும் 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 இன்னும். இது பத்தாது, இது பத்தாது, இது பத்தாது, இது பத்தாது, இது பத்தாது. இன்னும் இன்னும் இன்னும். இன்னும் 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 இன்னும். இன்னும் இன்னும் இன்னும். இன்னும் 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 இன்னும். எஸ் 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 எஸ். இன்னும் இன்னும் அக்கினி, இன்னும் அக்கினி, இன்னும் அக்கினி, இன்னும் அக்கினி, இன்னும் அக்கினி. எஸ் எஸ் எஸ். எல்லா கட்டுகள் அறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மகிமையானவர், மகிமையானவர், மகிமையானவர். ஷாபா ரகபா லதடகா ரகமானா சதா லகபா. எஸ் எஸ் எஸ். இன்னும் இன்னும் இன்னும். ஆமென் ஆமென். நிறைய பேருடைய சிந்தனை மாறுகிறது. இதுவரைக்கும் நினைத்த நினைவுகள் அல்ல, இதுவரைக்கும் நினைத்த நினைவுகள் அல்ல. சிந்தனைகள் தேவன் இப்போது விடுதலையாக்குகிறார். அந்த தலையை கட்டி இருக்கிற கட்டுகள் இப்பொழுது அவைகள் அறுக்கப்படுகிறது. மகிமையானவர், மகிமையானவர், பரிசுத்தமானவர். இன்னும் 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 இன்னும்
ஒரு அசாத்தியமான மகிமை. ரிபரகா லிகதரபோ லிகபலஷே லிகமனஷகதரபோ. எஸ், இன்னும் ஒரு அசாத்தியமான வல்லமை, ஒரு அசாத்தியமான மகிமை அது இறங்கி கொண்டிருக்கிறது. விட்டுறாதீங்க சகோதரியே, விட்டுறாதீங்க. உங்களுடைய நிலைமை, உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய பாடுகள் அது மாறுகிறது. ஹalleluya. கிருபை மேல கிருபை, மகிமை. இனி உங்களுடைய எல்லை, உங்களுடைய இருப்பிடம் பெத்பகை அல்ல, எருசலேம். ஆமென். மகாராஜாவின் நகரம், இயேசு வாழ்கிற நகரம், அதுதான் உங்களுடைய இருப்பிடம். ஹalleluya. பெத்பகையில என்னுடைய இருப்பிடம் புழுதியும் மண்ணும் குப்பையும், ஆனா எருசலேம்ல என்னுடைய இருப்பிடம். ஆமே, என் தேவனோட கூட, என் தேவனோட கூட அவருடைய வலது பக்கத்து அமர்ந்து இருக்கிற ஆமே சோதரா ஒரு மகிமையான சிங்காசனம். குப்பையும் புழுதியும் அல்ல, இனிய இருப்பிடம். வனாந்தரம் அல்ல என் இருப்பிடம். என் தேவன் வாசம் பண்ணுகிற இடம் தான் என்னுடைய இருப்பிடம். ஆமென், ஆமென். நான் வனாந்தரத்துல இருந்தாலும் அவர் என் கூட இருக்கிறார். ஆமென். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அவர் என் கூட இருக்கிறார். ஆமென். சோதரா, விடியற் காலத்தில் செட்டை எடுத்துக்கொண்டு சமுத்திரத்தின் மறுகரைக்கு போனாலும் அங்கேயும் அவர் இருக்கிறார். அவர் என் தகப்பன், அவர் என் நேசர், அவர் என்னுடைய மனவாளர், அவர் என்னோடு கூட வாழ்கிறவர். எத்தனை பேர் அவமானமாய் பேசினாங்க, எத்தனை பேர் உங்க நிலைமையை பார்த்து பேசினாங்க, எத்தனை பேர் உங்க சூழ்நிலையை பார்த்து பேசுறாங்க. உனக்கு என்ன இருக்கிறது எத்தனை பேர் கேட்டாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நான் இருக்கிறேன், உனக்கு நான் இருக்கிறேன், உனக்கு நான் இருக்கிறேன், உனக்கு நான் இருக்கிறேன். ஹalleluya. உலகத்தில் இருக்கிற பொருள் அல்ல உங்களுக்காக இருப்பது, உலகத்தை உண்டாக்கினவர் இருக்கிறார். சகோதரி, உலகத்தின் அற்ப ஆசைக்காக பெரிய தேவனை விட்டுறாதீங்க, பெரிய தேவனை விட்டுறாதீங்க. அற்ப ஆசைக்காக, அற்ப நன்மைக்காக, உலகத்தின் சந்தோஷத்துக்காக உலகத்தை உண்டாக்கினவரை விட்டுறாதீங்க. அவர்தான் நமக்கு எல்லாம், அவர்தான் நமக்கு எல்லாம். இந்த கழுதை எத்தனையோ நாட்கள் ஆளுது இருக்கலாம். என் வாழ்க்கை எப்போ மாறும், என் நிலைமை எப்போ மாறும், என் சூழ்நிலை எப்போ மாறும், என் இருப்பிடம் எப்போ மாறும். இத்தனை வருடமான கட்டப்பட்டு இருக்கிறதே, இத்தனை மாதங்களாக நான் கட்டப்பட்டு இருக்கிறதே. வெயிலிலும் மழையிலும் பனியிலும் குளிரிலும் என் வாழ்க்கை உறைந்து கொண்டு இருக்கிறதே. என் வாழ்க்கை அலங்கோலமாய் கொண்டிருக்கிறது. சொல்லுகிறார், உன்னை மறுபடி நான் கட்டுவிப்பேன். நீ கட்டப்படுவா, நீ கட்டப்படுவா, நீ கட்டப்படுவா. இந்த பெத்பகை அல்ல உங்களுடைய இருப்பிடம். இந்த பெத்பகை அல்ல உங்களுடைய இருப்பிடம். தேவ மகிமை பலமா இறங்கி நிற்கிறது. ஆமென். அவருடைய மகிமை அளவில்லாமல் இறங்கி இருக்கிறது.
நிறைய சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. காலையில கேட்டது போல எப்படி அந்த பிரசன்ன யோர்தானை பிளந்து ஒரு வழியை உண்டாக்கினதோ அதே போல இப்பொழுது சிலருக்காக தேவன் புதிய வழிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். புதிய வழிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென். சிலருடைய குடும்பத்துக்குள்ள போவதற்கு, சில பட்டணங்களுக்குள்ள போவதற்கு, சில ராஜ்யங்களுக்குள்ள போவதற்கு, ஆமென், ஆமென், தேவன் புதிய வழிகளை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். மகிமை மகிமை பரலோக மகிமை. நல்லவர் 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 அப்பா, உம்முடைய கிருபை கிருபை கிருபை. ஓ, எல்லாம் கரங்களை உயர்த்தி, எல்லாம் கரங்களை உயர்த்தி கண்களை மூடி இந்த பிரசனத்தை அசட்ட பண்ணிடாதீங்க. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே, என் இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. இதுவரைக்கும் இந்த கழுதை கட்டப்பட்டு இருக்கும் பொழுது அதனுடைய வேதனை யாருக்கும் தெரியல, அதனுடைய பாறை யாருக்கும் தெரியல, அதனுடைய துக்கம் யாருக்கும் தெரியல, ஆறுதல யாரும் கூட கிடையாது. கட்ட வில்க வரும்போது கேட்கிறாங்க, அதை ஏன் நீங்க அவிழ்க்கிறீங்க? இந்த கழுதை ஒவ்வொரு நாளும் நினைத்து கொண்டிருக்குது, எப்ப என் வாழ்க்கை மாறும், எப்ப இந்த சூழ்நிலை மாறும், எப்ப இந்த வியாதி மாறும், எப்ப என் குடும்பத்தின் நிலைமை மாறும், எப்ப என் கண்ணீர் மாறும், எப்ப என் தரித்திரம் மாறும் சொல்லி ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தது. ஆமென். தூரத்துல இருந்து ஆமென் இந்த கழுதையின் வேதனை அறிகிற கர்த்தர், உங்களுடைய இருதயத்தை அறிகிற கர்த்தர், உள்ளின் திரியங்களை அறிந்த கர்த்தர் இன்னைக்கு விடுதலை ஆக்கும்படி வந்திருக்கிறார். விடுதலை ஆக்கும்படி வந்திருக்கிறார். சகோதரி சகோதரனே, ஆமென். உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படி, உங்களுடைய சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கும்படி, உடைய கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை கொடுக்கும்படி, ஆமென், குப்பைகளுக்கு புலிகளுக்கு பதிலாக ஆமென் மகிமையான இருப்பிடத்தை கொடுக்கும்படி அவர் வந்திருக்கிறார். நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே. இன்னொரு முறை சொல்லலாமா? போதும் என் இருதயத்தை புரிந்து கொண்ட ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி, தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா.
கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே கிருபையே விசாரிக்கிற கர்த்தர் இருக்கிறார். உடைய இருதயத்தை அறிந்திருக்கிற கர்த்தர் இருக்கிறார். இன்னைக்கு அவர் உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார். இந்த நேரம் முதல் கொண்டு உங்களுடைய பிரயாணம், உங்களுடைய வாழ்க்கை பெத்பகையில் அல்ல, எருசலேமை நோக்கி. இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த காரியங்கள் அல்ல, இனி தேவன் உங்களுக்காக நியமித்த. இதுவரைக்கும் இந்த கழுதை பார்த்ததெல்லாம் வெறும் மனுஷங்களை மண்ணும் புழுதியும் தான் பார்த்தது. இப்போ அது பார்க்கிறது திரள் கூட்டத்தை அன்று சொல்கிற சகோதரியே, இருதயத்தின் வேண்டுதலை நான் அறிந்திருக்கிறேன். உன் உள்ளிந்திரிகளை நான் அறிந்திருக்கிறேன். உன் கண்ணீரை நான் கண்டிருக்கிறேன். உன் விண்ணப்பத்தை நான் கேட்டிருக்கிறேன். இந்த ஜெப நாட்களை நீ சில காரியங்களை ஆண்டவர்ட்ட வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். நான் அதை உனக்கு அருள் செய்கிற கர்த்தர். நான் அதை உனக்கு அருள் செய்கிற கர்த்தர். நான் உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே அவர் உனக்கு கட்டளையிடுவார். Thank you மாஸ்டர். நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். ஹalleluya. கர்த்தர் இந்த நல்ல மாலை பொழுதில் நம் நடுவில் பலமாய் எழுந்தருளினார். நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன், நம்மை இருதயத்தின் ஆழங்களை அறிந்த கர்த்தர், கட்டப்பட்ட எல்லா தேவ பிள்ளைகளை இன்றைக்கு கர்த்தர் கட்டவிழ்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். கட்டவிழ்த்தது நீ கர்த்தருக்கு வேணும். ஆமென். நீ கர்த்தருக்கு பயன்பட வேணும். கர்த்தருடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்த வேணும். ஹல்லேலூயா. உதாசீனப்படுத்தப்பட்டவர்கள் நடுவில் ஆமென் மகிமையான கர்த்தர் உன்மேல் வாசம் பண்ணி ஆமென் கடந்து போகிற இடங்களில் பெரிய காரியங்களை கர்த்தர் உன்னை கொண்டு உன் வீட்டில் வெளியில் ஆமென் உன் குடும்பத்தின் நடுவில் செய்யும்படியாய் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறாரே. உன்னை அழைத்தவர் முன்குறித்து தெரிந்தெடுத்திருக்கிறாரே. இத்தனை நாட்களும் கட்டப்பட்ட நிலையில் இருந்த வேதனைகளும் துன்பங்களும் பாடுகளின் நடுவில் கடந்து போனது எல்லாவற்றிற்கும் பதிலாய் இரட்டத்தனையாய் திரும்ப தருகிற கர்த்தர் இந்த நாளில் ஹல்லேலூயா இந்த ஆண்டின் கடைசி பகுதிகள் ஒரு விடுதலையின் பகுதியாய், வாழ்க்கையில் ஒரு வெற்றியின் பகுதியாய் பரிசுத்தனமை மாற்றிக் கொண்டிருப்பதற்காய் ஹல்லேலூயா. ஏன் நடக்கவில்லை? ஆமே எங்கே கட்டப்பட்டது என்று அறியாமல் நாம் எடுத்த முயற்சிகள் எல்லாம் தடைபட்டதவா? எஸ், கர்த்தருடைய கண்கள் ஆமே கட்டப்பட்ட இடங்களில் இருந்து ஆமே கட்டவிழ்க்க கட்டளை கொடுத்திருக்கிறாரு. இந்த நாள் ஒரு விடுதலை நாள். நன்றியோடு அப்பா. ஆமென் ஆமென். இதுவரை நீ முயன்றது நடக்காதது இனி முயற்சி எடுக்கும் போது அது ஆமென்று ஆமென் என்று உன் வாழ்க்கையில் நிறைவேற்ற போகிற அதிசயங்களை காண செய்கிற கர்த்தர், அதிசயங்களை செய்கிறவர் உன்னோடு இருப்பதால், உன் அருகில் இருப்பதால், உனக்குள் இருப்பதால் இனி தோல்வி அல்ல ஜெயமே. நன்றி சொல்லி அப்பா. ஆமென் ஆமென் ஆமென். எந்தெந்த இடங்களில் ஆமென் தலை குனிவு வந்ததோ ஆமென் அந்தந்த இடங்களில் ஆமென் வெட்கப்பட்ட இடத்தில் ஆமென் தலை குனிந்த இடத்தில் என் ஆண்டவர் தலை நிமிர பண்ண போகிற ஒரு பரிசுத்த தேவ மகிமை. Yes, thank you Lord.
Thank you Lord. இதற்கென்று உன்னை நெருக்கத்தில் நடத்தினார். இதற்கென்று ஆமென் ஹalleluya. நீ நினைத்த இடங்களில் கடந்து செல்ல முடியல. கட்டப்பட்ட நிலைகளை கட்டவிழ்த்த கர்த்தர் இன்னைக்கு அனுப்பின வசனத்தை அனுப்பி ஆமென் கிரியை செய்த அற்புதங்களை செய்கிறவர். இந்த வார்த்தை உனக்காக கடந்து வந்திருக்கிறது. பெற்றுக்கள் ஒரு விடுதலையை, இன்று ஒரு விடுதலையை ஆராதனையில் வெளிப்பட்ட ஆமென் வேத வசனத்தில் வெளிப்பட்ட அந்த அற்புத விடுதலை இந்த மாலை பொழுதில் உனக்கு நேராய் இந்த இடத்தில் இருக்கிறியோ, இதை தூர இடங்களில் இருந்து காண்கிறாயா? உனக்குள் அந்த விடுதலை, உனக்குள் அந்த தெய்வ தொடுதல் நீ இருக்கிற இடத்தில் மகிமையா இறங்கி வருகிறது. நன்றி சொல்லி Thank you Lord. விசுவாசித்தால் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றியை சொல். Yes, thank you Lord. கைவிடாதவர், விட்டு விலகாதவர். ஆமென். தம்முடைய இரத்தத்தினால் கள்ளியை தூய்மைப்படுத்தி விலக்கி வாங்கினவர், விட்டு விலகுவதில்லை. நன்றி சொல்லு. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர். இந்த இரண்டாவது செக்ஷன்களிலும் கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவரையும் தொட்டு இருக்கிறதற்காய், ஒவ்வொருவருடைய இடைப்பட்டதற்காய் தேவன் ஆமென் ஹalleluya சகலத்தை அறிந்தவர். சபையில் உள்ள ஒவ்வொரு ஆமென் தெய்வ பிள்ளைகளின் குடும்பங்களை, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களில் ஆமென் நிலைமையை கண்டவர் இந்த வார்த்தை அனுப்பி இருக்கிறார். இது வெறுமையாய் திரும்பி வருவதில்லை. விசுவாசித்தால் கரம் தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றியை சொல். வசனத்தை அனுப்புவே, அது வெறுமையாய் திரும்பி வருவதில்லை என்று சொன்னாரு. அந்த வார்த்தை புறப்பட்டது. கட்டவிழ்க்கும் வார்த்தை, விடுதலையின் வார்த்தை, உன்னை விடுவிக்கிற ஆமென் ஆமென் ஆமென். இந்த விசுவாசத்தோடு கர்த்தரின் கட்டுகளை வைத்திருக்கிறார். என்னால் ஆமென் தேவன் நினைத்ததை செய்ய முடியும். Hallelujah. Hallelujah. Praise the Lord. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல இரவுக்காய் நன்றி. ஆவியான தேவன், இருதயங்களை ஆராய்ந்து அறிந்த தேவன், என்னுடைய வார்த்தை அனுப்பி இருக்கிறேன். ஒவ்வொருவரோடு இடைப்பட்டு இருக்கிற கண்ணீரை துடைக்கிற தேவன், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களை செய்யும்படியாய் நீர் கூட இருந்தால் கண்ணீர் துடைக்கப்படும். அது சம்பவிக்கட்டும் ஐயா. நீர் கூட இருந்தால் கட்டுகள் ஆமென் அருந்து போக அவைகள் சம்பவிக்கட்டும் ஆண்டவரே. நீர் கூட இருந்தால் நஷ்டங்கள் மாறுமே, அவைகள் சம்பவிக்கட்டும் ஐயா. இன்னைக்கு வார்த்தை அனுப்பினே, அது ஆம் என்று ஆமென் என்று கிரியை செய்யப்படுறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கடந்து வந்த எல்லா தேவ பிள்ளைகளுக்காய், குடும்பங்களுக்காய், இந்த சப்தம் கேட்கிற எல்லா தேவ ஜனத்திற்காய், இதை காண்கிற எல்லா தேவ ஜனத்தின் குடும்பங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருவரோடு இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all. நாளை தினமும் காலை 10 மணிக்கு சரியாக ஆரம்பிக்கும். நாளை மாலையும் 6 மணிக்கு தொடங்கும். தேவ பிள்ளைகளை யாவரும் கலந்து கொள்ளுங்கள். உங்களை கர்த்தர் அற்புதமாய் நடத்துவார், அதிசயங்களை செய்வார். அல்லேலூயா ஆமென். யாருக்காவது ஜெபிக்க வேண்டுமானால் மனதாக வந்து ஜெபித்து விட்டு கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Praise the Lord.